இதுதான் கரெக்ட். வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சில ஆடை தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்க்கும்போது இந்த மாதிரி கான்செப்ட்லாம் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு உங்கள் மண்டே வந்துட்டு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேன் மூவி கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் பேன் ஆட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்ல்டு ஸ்டாரை வந்து நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டாரை வந்து இந்த விளம்பரத்துக்கு சூட்டபுளான ஒரு ஃபார்மில் நடிக்க வச்சுருக்காங்க. ஸோ யார் அவர் அப்படின்னு பார்த்தோன்னே, நீங்கள் பார்த்தோன்னே ஷாக் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய இனம். லெஜண்ட்ஸுக்கு ஐ திங்க் லெஜண்ட்ஸ் நோ. ரன்பீர் கபூர் இருக்காரு, சாரி ரன்பீர் சிங்கா சம்திங் ஏதோ ஒன்று. ரன்பீர் இருக்காரு. எதை பாச்சு உனக்கு? ஏப்பா வெளியே போற? எனக்கு அவர் கூட வாட பிடிக்கலடா. என்னம்மா சொல்ற? சும்மாறா. ஆக்சுவலாக இந்த கும்பல் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இவங்க வந்துட்டு ரொம்ப பயங்கரமான குடும்பம். நம்ம வந்துட்டு சீரியல் ரோல்லையே பார்த்துருப்போம் இந்த ஒரு குடும்பத்தை. அப்படி சொல்லாதப்பா, ஓவர் ஆக்டிங்க்கு பேர் போன ஒரு குடும்பம் இந்த குடும்பம் தான். அதில் இவனுக்கு 2 பேர் என்ன பண்ணுறான்னு தெரியல. தலைவனை பாருங்கடா, வாட்ட ஆக்டிங் ஸ்கில் இல்லை. இந்த மாதிரி ஒரு பேன் மூவியை நம்ம இந்தியாவில் பண்ணால் நம்ம தலைவன் நடிக்க வைக்கிறோம்னு நினைக்கிறேன். ஐயோ என்னங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து டமால் நடிச்சிடுச்சு, கீழே விழுந்துட்டாங்க. எனக்கு ஹிந்தி தெரியாதனால என்ன பேசுகிறாங்கன்னு புரியல. ஓ மை காட், இவங்களும் ஸ்லோ மோஷனில் விழுந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதெல்லாம் இதை பார்த்தா தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் இவங்க ஒன்று தூக்கி போடுறாங்க. நான் அந்த பிராண்ட் நேம் சொல்ல போகிறதில்ல. திடீர்னு நம்ம ஆளுக்கு வாவ், கடைசியில் தலைவனையும் இப்போ நடிக்க வச்சிங்களேடா. ஏய் ஏய் நல்ல வேலை, ஒரு வழியாக அந்த மன கதவுல பூட்டு வச்சிருந்த பூட்டானது திறந்துருச்சு அப்படிங்கிறதான் சிம்பாலிக்காக சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். தலைவருக்கே சொல்லி தெரியாடியே. இதோட இந்த ஒரு ஆடு பிடிக்குது. ஐ திங்க் இது வயகரா மாதிரி ஒரு மாத்திரை ஆடு நடிக்கிறேன். சரியான ஆளை தான் வந்து தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சுருக்காங்க. இது மாதிரி தமிழ் சினிமாலேயே ஒரு நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கடவுள் வேண்டிக்கிறேன். ஸோ இதோட இந்த ஆடு முடியுது. இறங்கி ஆடெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஆடு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து சயின்ஸில் நம்பிக்கை வச்சவனாக இருந்தேன். சயின்டிஃபிக்கலி ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவனாக இருந்தேன். பட் இந்த ஒரு ஆடை பார்த்ததுக்கு அப்புறமா சயின்ஸா அப்படின்னா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டேன். நீங்களே பார்த்துட்டு சயின்ஸை மறந்துடாதீங்க. निर्मा, ओ माय गॉड, निर्मा वॉशिंग पाउडर, निर्मा दूध सी सफेदी, निर्मा से आए रंगीन कपड़ा भी खिल खिल जाए. அம்மா அங்க பாருங்கம்மா லூசு. पसंद निर्मा वॉशिंग पाउडर, निर्मा. என்னடா இது டேய், அவெஞ்சர்ஸ் பவர் ஆட்டையை போட்டு வச்சிருக்கீங்களேடா. என்ன அது? இது ஒன்று பார்க்குறாரு நிர்மா அப்படின்னு சொன்னாங்க. ஏய் இந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி லாஜிக் ஐ திங்க் தேர் ஆர் கோ டு வெக்கேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். டே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கான்செப்டை யோசித்த டைரக்டர் எப்படி யோசிச்சிருப்பாரு. ஆகையினால நமக்கு வந்துட்டு கண்ணாடியை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, சே நம்ம வாழ்க்கையில் ஏன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு லைஃப்பில் தோணணும். அதாவது இந்த மாதிரி கான்செப்ட் யோசிக்கிற ஜீவன்களே இந்த நாட்டில் உயிர் வாழுது, நமக்கு என்னடா குறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அம்மா இன்னைக்கு ரிசல்ட்மா, நெட் வேற கனெக்ட் ஆக மாட்டேங்குது. குளிச்சிட்டு வந்து ரிலாக்ஸா பாருப்பா, நல்ல ரிசல்ட் தான் வரும். மா ஸ்டேட் சார் கோகுல் சென்டர் ஆஃபீஸா? ஆமாங்க சார், நான் ரீசெண்டாக இப்போ 10th எக்ஸாம் எழுதுறேன் சார். சரிங்க சார், நீங்கள் ஒரு ஆடு போட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்து ரிசல்ட்டு பார்த்தா நல்ல மாதிரி கிடைக்கல. சார் நான் பார்த்தேன் சார், 2 சப்ஜெக்ட் ஃபெயில் சார். இப்போ நான் என்ன சார் பண்ணுறது? ஆக்சுவலாக இது நார்மல் ஒரு வீடியோ மட்டும் கிடையாது, சிரிப்புக்காக. நம்ம இந்திய குடிமகன் ஒருத்தனும் இப்படி ஆடுக்கு வந்துட்டு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஆட் எடுப்பானாவன். ஸோ அதனால் கேள்வி கேட்க பழகணும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நெக்ஸ்ட்டு ஹார்பிக் கில்ஸ் 99% ஜெம்ஸ், தட் 1% ஜெம். அறம் செய்ய விரும்பு, உன் பார்வை ஒரு குறும்பு.
ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிக்கிள்ஸ் 99% ஜெம்ஸ், மிச்சர் 1% இப்படி. இது நான் எதில் இருந்து கற்றுக்கிட்டேன்னா, என் ஃப்ரெண்டு ஒரு தடவை வெளியே கூப்பிட்றேன், அவன் நம்ம வரியா இல்லையா அப்படின்னு கேட்டப்போ ஒரு 80% வருவான்டா அப்படின்னா. அது எனக்கு அப்போ தெரில. அதுக்கப்புறம் திடீர்னு அவன் வெளியே கூப்பிடும்போது வரல. அது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மிச்சம் இருக்க 20% வந்துட்டு அந்த ஆப்ஷன் போயிடுச்சான். இதை என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் ப்ளே மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப குஜாலாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு கணிச்சோம்னா வச்சுக்கோங்களேன், 80% அப்படி இருக்கும், 20% இப்படி இருக்கும் அப்படின்னா, அது சரி வந்தாலும் சரி தப்பு வந்தாலும் சரி நமக்கு பிரச்சனையே வராது. ஏன்னா சொல்லி தப்பிச்சுக்கலாம், மிச்சம் இருக்க அந்த 20%ல் போயிடுச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சோப்பு கிருமிகளை கொல்லும் அப்படின்னு ஏதாவது விளம்பரம் பண்ணாலும் அந்த 99.9% அப்படின்னு கூட சொல்லிடுவாங்களே தவிர 100% அழிக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கஸ்டமர் கேருக்கு போனோம் அப்படின்னா 99.9% தாங்க கொல்லும். மிச்சம் இருக்கிற அந்த 0.01% வந்துட்டு உங்களுக்கு சம்பவமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஈஸியாக தப்பிச்சுக்கிறது தான் அந்த ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சேஃப் ப்ளே மெத்தடோடு வாழ்வோம், நலமாக இருப்போம். ஆக்சுவலாக ஹேர் தேய்க்கிற ஜெல்லுக்கு தான் இந்த ஒரு விளம்பரம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக இருக்கும். ஓ, அது தேய்ச்சிட்டு சுற்றிட்டு வந்து பில்டிங்கே இடிஞ்சு வந்துடுச்சு. கரெக்டாக. அப்படின்னா அந்த பில்டிங் இடிக்கிற வண்டியெல்லாம் வெக்கேஷனில் லீவ் விட்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டேய் கொஞ்சம் லாஜிக் கூட பண்ணுங்கடா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஆட் பண்ணுறானுங்க. நான் பார்த்துட்டு ஒரு சேடஸ்டான ஒரு மொமெண்ட்டுக்குள்ளே போன ஒரு ஆடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆடு தான். இதுக்கு முன்னாடி அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு கான்செப்ட் யோசிக்கிறவங்களாம் வந்துட்டு ஏறியிருப்பேன். பட் இந்த ஒரு கான்செப்ட் யோசிச்சு அந்த டைரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவருக்கு வந்துட்டு ஒரு கோயிலே கட்டி கும்பாபிஷேகமே நடத்தலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட். லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டு, இது எதுக்கான ஆடு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு நாய் வந்து போயிட்டுருக்கு, எலும்பு துண்டை தூக்கிட்டு நான் காதலியை பார்க்க. அப்போ திடீர்னு பார்க்கும்போது காதலி கள்ளக்காதலோட அஜால் குஜால் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்து நம்ம ஆள் சோகம் அடைகிறாரு. எலும்பு துண்டை கீழே போட்டு வயசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. நான் இந்த உலகத்தையே தாண்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம கோபமாக ஓடுறாரு. எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க தெரியல. சோகத்தில் மூழ்கிய சங்கரு திடீர்னு ரோட்டோரமாக நிற்குது. என்ன பண்ணலாம், எனக்கு வாழவே பிடிக்கிறடா, நான் தற்கொலை பண்ண போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு பல நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தற்கொலை பண்ண தாபராங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு கேள்வி. இப்போது என்ன நடக்க போகுது, இது எதுக்கான ஆடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் யோசிங்க. சொல்ல முடியாது, இது ஒரு வீடியோன்றனால. ஓகே ஃபைன், பார்த்துடலாம். எனக்கும் இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது புரியல, என்னடா அது செம ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம். திடீர்னு அந்த இடத்துல பிரேக் போட்டு நிற்கிது. நாய் வந்து நிற்கிது. என்னடா இடிக்கலையா அப்படின்னு பார்க்குது. எப்பட்றா அந்த மொமெண்ட்டில் பார்க்குது. திடீர்னு பார்த்தா அது வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து அந்த ஒரு டயருக்கான விளம்பரமோ பிரேக்குக்கான விளம்பரமோ அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து தமிழ் ஆடு தான். இது நான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்க போதே எனக்கு வந்துட்டு என்ன கன்றா விடாது அப்படின்னு தோணுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, இது லேடி சீட்டு எழுதியிருக்கு. என் கண்ணுக்கு தெரியலையே. கண்ணாடி போட்டு பாரா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒன்று எடுத்து வாயில் போடுறாங்க. திடீர்னு லைட் அடிக்குது. சார் அது லேடிஸ் ஒன்லி போட்டிருக்கு பாருங்க, அதான் லேடிஸ் சீட்டு. ஃபைனல் லுக்கு. தேங்க்யூ. நாங்கள் இருக்கோம். கொஞ்சம் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பண்ணுங்கடான்னா இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. சரி ஓகே, இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடலாம். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வாங்கினா லைட் எரியும் சார் அப்படி தான் சொல்லி எனக்கு ஆடு வந்து வச்சாங்க. ஆனால் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டிருந்தேன், ஆனால் லைட் எரியல, வாய் திறந்தேன் லைட் எரியல அப்படின்னு தான் பாருங்கள் போட்டு காட்டுறேன், லைட் எரியல அப்படி கூட நம்ம கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடலாம். சரி ஓடு, எதுக்கு அவன் பொழப்புக்கு எடுத்துக்கிட்டு நம்ம நேரத்துக்கு எடுத்துக்கிட்டு. நல்ல ஐடியாவாக தானே இருக்குது. கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு லாபம் பார்க்கலாமா? சரி விடுங்க, நான் வந்துட்டு வீடியோ பண்ணி முடிச்சுட்டு யோசிக்கிறேன். ஆக்சுவலாக நைட்டு படிக்கும்போது லைட் இல்லை, கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு இதை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாயில் போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு ஆடு சொல்ல வரானுங்க. கொஞ்சம் மனசாட்சி இருந்தால் இப்படிலாம் பண்ண வாய்ப்பு இருக்கா? நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஆட் பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் தான் ஆட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃபாலோவர் வந்துருச்சு அப்படின்னா ஆட் பண்ணுவாங்க. இப்போ கூட அமலா சாட்சி வேறு அந்த ஒரு கேஸில் மாட்டினாங்க. அதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்க தேவையில்ல. அதை பற்றின டீட்டெயில் ஐ திங்க் அது ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, இதை நான் ஸ்கேம் அப்படின்னு சொல்ல விரும்பலை. பட் அவர் பேசுகிறது வந்துட்டு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சரி ஓகே, இதை ஆட் ரோலில் போட்டு விட்ருவோமே போட்டு விட்டேன்.
டேய் எருமை, இப்படி தண்டமா உட்காந்து போன் நோண்டிட்டு இருக்கறதுக்கு மணி ஏர்ன் பண்ற சோர்ஸ் ஏதாச்சும் பாக்கலாம்ல. நிறுத்து, டைனி ஜாப்ஸ் தானே, அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அவனே பண்ண ஆரம்பிச்சிட்டா, நீங்க இன்னும் பண்ணலையா? டைனி ஜாப்ஸ் கிட்ட நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. அவங்க பேஜ் பத்தின டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜாயின் பண்ணி பண்ணுங்க. இது ஸ்கேமா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுக்காக எடுத்து வச்சா அப்படின்னா அந்த நபர் வந்து பேசுறது தான் நல்லா இருக்கும். நிறுத்து, நான் தானே பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் ரோபோட் மாதிரி பேசுவார். ஸோ அதனால தான் எடுத்து வச்சேன். மேபி இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வர்ற விஷயங்கள்லாம் நம்பாமல் இருக்கிறது கொஞ்சம் ஆறுதல் அளிக்கும். இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்ஸில் வந்துட்டு ஸ்டார்டிங் அமௌண்ட்டு கேட்காம இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்துட்டு நிறையா ஃபேக் கால்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் ஆன்லைன் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது டைப்பிங் ஜாப் மாதிரி கொடுத்தாங்க. நான் வந்துட்டு ஒன்று சென்ட் பண்ணுறேன், பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறேன். அதை வந்து வேறு ஒரு நோட் பேடில் டைப் பண்ணி வைக்கணும். செம ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி. 1 வீக் இதில் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 அப்படின்னானுங்க. நானும் வந்துட்டு பரவாயில்ல கணக்கெல்லாம் போட்டேன். ஏன்னா அப்போ நமக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. அதனால் கணக்கெல்லாம் போட்டேன். ஓகே, மாதத்துக்கு 5000 வருது அப்படின்னா 4 வாரம் 20000 சம்பளம், பார்ட் டைம் ஜாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒரு வாரம் போச்சு. அவனுங்க எப்படி ஏமாற்ற போகிறானுங்க அப்படின்னு தெரியல. அந்த எப்படி ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் ஆர்வமாக இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 வீக் கழித்து அவங்க வந்துட்டு மறுபடியும் கால் பண்ணாங்க. உங்களுக்கு டெய்லியும் கொடுத்து அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொன்னால், முடிச்சேன், நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துட்டு அமௌண்ட்டு கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆப்பில் வந்துட்டு சொன்னாங்க. அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்பில் க்ரோமில் தான் இருக்குது. அதில் டீட்டெயில் நான் செக் பண்ணப்போ அதில் வந்துட்டு 5000 ரூபாய் இருக்குது அப்படின்னு காமிச்சது. பட் அதை என்னால் எடுக்க முடியல, வித்ட்ரா பண்ண முடியல. மேம் என்னால் வித்ட்ரா பண்ண முடியல, என்ன மேட்ரு அப்படின்னு கால் பண்ணி கேட்டப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் இதில் வந்து 40,000 உள்ளே இருக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 35,000 ரூபா அதில் போடுங்க அந்த அக்கௌண்ட்டில். போட்டதுக்கு அப்புறமா அந்த 5000 ரூபா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறான். எனக்கு சரியான காண்டாயிடுச்சு. இந்த மாதிரி கோளாறுகள்லாம் நடக்கத்தான் செய்யுது. ஸோ இதுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஏமாறாமல் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ நம்ம ஒரு 4 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த 4 ரூபாவை சேவ் பண்ணி வைக்கிறது, 4 ரூபாவை வீட்டில் போய் கொடுக்குறதுக்குள்ளே. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருங்க. அமௌண்ட்டு சம்பாதிக்கிற விஷயம் இல்லை, அதை வந்துட்டு எவனும் திங்காமல் பார்த்துக்கணும், அதுதான் விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிறிஸ், தாட்ஸ் தமிழ் சேனல். பை.